மனுஷங்களான நம்ம பறவை மாதிரி இப்ப பறக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதாவது ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர், கிளைடர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆர்னிதாப்டர். இந்த ஆர்னிதாப்டர் 2 கிரேக்க வார்த்தைகளால ஒன்னு சேர்ந்தது. ஆர்னிதோ அப்படின்னா பறவைகள், பெட்ரோ அப்படின்னா மிஷன்ஸ். ஒரு மிஷன் பறவை மாதிரி பறக்கறதுனால தான் இதுக்கு ஆர்னிதாப்டர்னு பேர் வச்சிருக்காங்க. வாங்க இந்தியால உருவான ஆர்னிதாப்டரை பார்க்கலாம். இந்த ஆர்னிதாப்டரை உருவாக்குனது யாருன்னா சென்னை நேவியை சேர்ந்த கே நந்தகுமார் அவர் தான். இது வானத்துல கிட்டத்தட்ட 4 நிமிஷம் பறக்கக்கூடியது. இதுல விசேஷம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ஆர்னிதாப்டரையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இதுக்கு இவங்க வச்சிருக்கிற பேரு சில்வர் பைட். நந்தகுமார் இங்க ரெடியா இருக்காரு. அவர் உருவாக்குன பிளைட்டோட. ஃபர்ஸ்ட் இத பத்தி நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். சார், இந்த விங்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஆபரேட் பண்ணி காட்டுறீங்களா? இது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆஹா, இது பறக்க ரெடி ஆயிட்டு போல இருக்கு. எக்ஸாக்ட்டா பறவை எப்படி பறக்குமோ அதே மாதிரியே பறக்குது. சோ அதே டெக்னாலஜி தான் இவர் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காரு, சரிதானே? இது ப்ரொபைலர் கிடையாது. இந்த ப்ரொபைலர்ங்கிற திங் தான் ஹெலிகாப்டரோ இல்ல பிளைட்டோ பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. காற்று எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் நாம இத பறக்க வைக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்னிஹாப்டர் பறக்க போகுது. இந்த மிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க போகுது. இது பறக்கிறதுக்கு இப்போ தயார் நிலையில இருக்கு. We'll go for the final count. சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா? 5 4 3 2 1 go.